கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய பேர் அமலா. என்னுடைய அம்மா பேர் கலைச்செல்வி. அப்பா பேர் லட்சுமணன். அப்பா நான் பிறந்து 3 மாதத்துலேயே வேற ஒருத்தவங்களோட ஓடி போயிட்டார். அதனால் அவர் என்ன தொழில் செஞ்சார் என்னன்னு எனக்கு தெரியாது. அம்மா ஆஃபீஸ் பெருக்கிற வேலை செஞ்சுருந்தாங்க. பாத்ரூம் கழுவுற வேலை, ஆஃபீஸில் பெருக்கிற வேலை செஞ்சுருந்தாங்க. எனக்கு 2 அண்ணன். ஒரு அண்ணன் சரவணன், இன்னொரு அண்ணன் வினோத். சின்ன அண்ணன் இங்கே தான் இருக்காங்க பெரும்பாக்கத்தில். பெரிய அண்ணன் போரூரில் இருக்காங்க. நாங்கள் பிறந்தது திடீர் நகர் என்ற ஒரு ஏரியாவில் பிறந்தோம். அதுக்கப்புறம் வாழ்ந்தது 1000 லைட்டு ரங்கூன் ஸ்ட்ரீட்டில் வாழ்ந்தோம். என்னுடைய அம்மா தனியாக தான் வாழ்ந்தாங்க. எங்கள் 3 பேரையும் அவங்க தான் வளர்த்தாங்க. வீட்டு வேலை செஞ்சாங்க, ஆஃபீஸ் பெருக்கினாங்க, இந்த பாத்ரூம் கயிறு வேலை அதெல்லாம் செஞ்சு தான் நாங்கள் படித்தோம். எங்கள் அம்மா வேலைக்கு போயிட்ட அப்புறம் எங்களை பார்த்துக்கிறது எங்கள் பெரியம்மா, அவங்களோட அக்கா. அவங்கக்கிட்ட தான் விட்டு போவாங்க. அவங்க தான் எங்களை பார்த்துக்கிறது. அவங்க வர வரைக்கும் எங்களுக்கு எல்லாமே பண்ணுறது அவங்க தான் எங்களை பார்த்துப்பாங்க. அப்புறம் அம்மா வந்த பேர் அவங்கக்கிட்ட இது பண்ணுறோங்க, நாங்கள் அங்கே இருப்போம். அம்மா தான் எல்லாமே பண்ணுறது. அம்மா ஒரு சிங்கிள் உமனாக தான் என்னை பார்த்துக்கினாங்க. வேறு ஒரு திருமணமோ வேறு அஃபேர் எதுவுமே இல்லை. அவங்க ஒரு தனியாளாக இருந்து தான் எங்கள் 3 பேரையும் வளர்த்தாங்க, கஷ்டப்பட்டாங்க. அவங்களால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்தாங்க. எந்த ஒரு குறை இல்லாமல். நாங்களும் கஷ்டப்படக்கூடாது, பின்னாடி இந்த ப்ராப்ளங்களும் வரக்கூடாதுன்ட்டு எங்களுக்கு சொல்லி சொல்லி வளர்த்தாங்க. இந்த மாதிரியெல்லாம் பண்ணாங்க. உங்கள் அப்பா இப்படி பண்ணார், குடிச்சிட்டு சந்தேகம் பிடிப்பார், சின்ன பசங்களை வச்சு சந்தேகம் பிடிப்பார், தாலியெல்லாம் அறுத்துட்டு ஒரே சண்டை படிப்பாருன்னு சொல்லி சொல்லி எங்ககிட்ட சொல்லி தான் இப்போ நாங்கள் அந்த மாதிரி நாங்களும் இருக்கக்கூடாது. எங்கள் அண்ணன்களும் சரி அந்த லெவலுக்கு நாங்களும் அவங்களோட ஒய்ஃபெல்லாம் வச்சுக்கூடாதுன்ட்டு ஒரு அளவுக்கு இப்போ நாங்கள் வளர்ந்து இருக்கிறோன்னா எங்கள் அம்மாவும் ஒரு காரணம் தான். என்னுடைய அம்மாவும் அப்பாவும் இந்து முறைப்படி தான் திருமணம் பண்ணாங்க. அவங்க இந்து சுவாமியை தான் ஆரம்பத்தில் வழங்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் ஒரு 5-6 வயசு வரைக்கும் அப்படி தான் வணங்கிட்டு இருந்தாங்க எங்கள் அம்மா. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா இறந்த அப்புறம்லாம் இந்துவில் தான் இருந்தாங்க. எங்களுக்கு 7-8 வயசில் தான் அவங்க கிறிஸ்டின்லேயே வந்தாங்க. எனக்கு அப்போல்லாம் நினைவு இருக்குது. 8 வயசுலலாம் நாங்கள் கிறிஸ்டினுக்குள்ளே தான் இருக்கோம். அங்கே மவுண்ட் ரோடு என்ற ஒரு ஏரியா ஒன்று இருக்குது, தர்கா பின்புறம் தான் வாழ்ந்துட்டு வந்திருந்தோம். நாங்கள் இந்து சாமி, அப்போ கூட இந்து சாமி தான் கும்பிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் எங்கள் பக்கத்து வீட்டிலேருந்து ஒரு அம்மா இந்த மாதிரி சின்னமலை சர்ச்சுக்கு வா, நீ ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருக்கிய, 3 பிள்ளைகளை வச்சுன்னு ரொம்ப கஷ்டப்படுற, இந்த சாமி வணங்கிட்ட, சரி நீ ஏசப்பாவை நம்பி வா, கர்த்தர் உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுப்பார், நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு அவங்க சொன்னாங்க. அப்போ கூட எங்கள் அம்மா போகல. அதுக்கப்புறம் திரும்ப அவங்க கூப்பிட்டுட்டே இருந்தாங்க, நீ பாரு, ஒரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை நீ பாரு, அதுக்கப்புறம் கடவுள் ஏசப்பா உன்னை தொட்டுருவார், தொட்ட அப்புறம் நீயே தானாக வந்துடுவான்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் திரும்ப சொல்லவோ அவங்க கூட ஒரு வாரம் போனாங்க. சர்ச்சுக்கு போன பேர் அவங்க வாழ்க்கையிலேருந்து ஒரு மாற்றம் வரல. அப்புறம் திரும்பவும் அவங்க இன்னொரு வாரம் கூட்டிகிட்டு போனாங்க. ஒரு பெரிய மாற்றம். எங்கள் அம்மாவே வீட்டில் இருக்கிற சாமி அதெல்லாம் தூக்கி வெளியே எரிஞ்சிட்டாங்க. எரிஞ்சிட்டு ஆண்டவருடைய வசனத்தை எங்கள் வீட்டில் மாட்ட ஆரம்பித்தாங்க. அப்பாவுடைய வசனம், பூமி எங்கும் இந்த ஜாதிகள் இடத்துலையும் செய்யப்படாத அதிசயத்தை உனக்குள்ளும் ஜாதிகளை செய்வேன் என்ற அந்த வசனம் அது எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்குது. அது அவங்க வீட்டில் மாட்டினாங்க. அதுக்கப்புறம் முழுமையாக என்னையும் ஆண்டருக்குள்ளே கொண்டு வந்தாங்க. நாங்கள் எங்கள் குடும்பமாக ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போவோம். வெள்ளிக்கிழமை அங்கே இரவு ப்ரேயர் நடத்துவாங்க, அதுக்கு போக ஆரம்பிச்சுப்போம். அங்கே என்னெல்லாம் ப்ரேயர் நடத்துனாங்களோ அதுக்கும் நானும் எங்கள் குடும்பமாக போவோம். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் பராமரிப்பு குழுன்னு ஒரு நடத்த ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் சண்டே கிளாஸ் அந்த மாதிரி நடத்த ஆரம்பித்து ஆண்டவருக்குள்ளே ஒரு முழுமையான ஒரு கிறிஸ்துவர்களாக அவங்க மாற ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் எங்கள் பெரியம்மா, எங்கள் சித்தி, அதுமாதிரி எங்கள் குடும்பங்க உள்ள எல்லாரையும் கடவுள் தொட்டார். நான் என்னுடைய 10 வயசு வரைக்கும் நான் ஸ்கூலில் சேரல. ஏன்னா குடும்ப கஷ்டம். அது கவர்மெண்ட் ஸ்கூலில் கூட என்னை சேர்க்கலை, வீட்டில் ஏதோ வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு கிறிஸ்தவர்கள் மவுண்ட் ரோட் தர்கா அங்கே ஒரு கிறிஸ்தவர்கள் வந்தாங்க. ஒரு ட்ரஸ்ட் மூலியமாக எங்களுக்கு அவங்க எங்ககிட்ட பேசினாங்க, இதுமாதிரி நான் உன்னை ஸ்கூல் சேர்த்து விடட்டான்னாங்க. அதுக்கப்புறம் நான் வேணான்னு தான் சொன்னேன். வேணாம், இவ்வளோ வயசாகிடுச்சு, இனிமேல் படித்து என்ன பண்ண போகிறது, நான் வீட்லேயே இருக்கேன் அப்படின்னு சொன்னேன்.
அதுக்கப்புறம் இல்லை இல்லை நாங்களே எல்லாமே பார்த்துக்குறோம், உங்கள் வீட்டில் தான் கஷ்டமாக இருக்குல்ல, உனக்கு அப்பா கூட இல்லை, யாருமே இல்லை, அம்மா மட்டும்தான், உன்னை எப்படி ப்ரைவேட்டில் சேர்ப்பாங்க, கவர்மெண்ட்டில் கூட எப்படி உன்னை தனியாக விடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கூலில் ஒன்று சேர்த்தாங்க. சர்ச் பார்க்குன்ட்டு 1000 லைட்டில் இருக்காது, அதில் சேர்த்து விட்டு அவங்களே என்னை யார் வந்து கொண்டு போய் விட்டாங்களே அவங்களே எனக்கு வந்து ட்ரெஸ்ஸுலேருந்து புக்குலேருந்து ஒரு பேக்குலேருந்து ஷூலேருந்து எல்லாமே அவங்க தான் பண்ணாங்க. நான் வந்து 10th வரைக்கும் அங்கே நல்லா படித்து நல்ல மார்க் வாங்கி தான் வெளியே வந்தேன். என்னுடைய மார்க் வந்து நான் 10th முடிச்சுட்டு வெளியே வரும்போது என்னுடைய மார்க்கு 500க்கு 300 எடுத்து தான் நான் வெளியே வந்தேன். கர்த்தரை நான் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் பாஸ் பண்ணி நான் வெளியே வந்தேன் அசிங்கப்படாமல். அப்போது நான் படிக்கும் போதே ஆண்டவருக்குள்ளே தான் ரொம்ப அந்த இதை ரொம்ப ஃபேத்தாக இருப்பேன். அதே மாதிரி தான் நான் 10th முடிச்சுட்டு வெளியே வரும்போதும் ஆண்டவருக்குள்ளே நல்லா அவருக்குள்ளே இன்னும் அதிகமாக ஆண்டவரை தேடணும். அந்த வயசில் எனக்கு அவர் மட்டும்தான் நம்மளுக்கிட்ட அந்த அவர் விடாமல் பிடிச்சிட்டு இருந்தேன். எங்கே ஜப கூட்டம் நடந்தாலும் எங்கே ப்ரேயர் நடந்தாலும் போவேன். என் வயசில் ஒரு 15 அந்த வயசில் கூட பைபிளை தூக்கிட்டு போவேன், பைபிள் படிப்பேன், ஆண்டவரை விடாமல் பிடிச்சிக்கிட்டேன். எங்கள் வீட்டில் போகிறாங்களோ இல்லையோ, ஆனால் எங்கே ஜபம் நடந்தாலும் நான் போவேன், போயிட்டு வருவேன். சண்டே கிளாஸுக்கு போவேன், வசனம் படிப்பேன், வசனம் படிக்காமல் இருக்க மாட்டேன், டெய்லியும் பைபிள் வாசிப்பேன். அதுக்கப்புறம் வந்து மோனகன் ஸ்கூல் 10th சர்ச் பார்க்கில் முடித்தேன். அப்புறம் வந்து மோனகன் வந்து +1 ஸ்டார்ட் பண்ணேன். இந்த மோனகன் ஸ்கூலில் ராயப்பேட்டையில் இருக்குது அந்த ஸ்கூலு. +1ம் +2ம் நாங்கள் தான் படித்தேன். எனக்கு வந்து நான் +2 படிக்கும் போது எனக்கு வந்து உடல் ரீதியாக ஒரு பலவீனம் வந்தது. நீர் கட்டின்ட்டு வயிற்றில் கர்ப்பப்பையில் நீர் கட்டி வந்துடுச்சு அப்படின்ட்டு சொன்னாங்க. என்னால் அது படிக்க முடியாமல் போயிடுச்சு. அது வந்து என்னால் படிக்க முடியாது, ரொம்ப வயிற்று வலி வரும். அந்த பீரியட்ஸ் டேட்டு வந்து தள்ளி தள்ளி போகும், மாதம் எனக்கு கரெக்டாக வராது. அதனால் என்ன பண்ணாங்க, நீ ஸ்கூல் போகாத, நின்றுடு. இந்த ஒயிட் டிசார்ஜ் அந்த வெள்ளைப்படுதல் வந்து எனக்கு அதிகமாக வர ஆரம்பிச்சுது அந்த வயசில், ஒரு 16-17 வயசுலலாம். அதனால் வந்து வீட்டில் வந்து போகாத, உன்னால் முடியலையே, நீ வீட்டிலே இரு அப்படின்ட்டு நான் மோனகன் ஸ்கூல் வந்து +2 வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு வீட்லேயே இருந்துட்டேன். வீட்லேயும் வந்து அப்படியே வச்சுட்டாங்க, நீ போய் படி அப்படிலாம் சொல்ல. வீட்டில் அப்படியே தான் இருந்தேன், வேலைக்கு எதுவுமே அனுப்பலை, அப்படியே தான் இருந்தேன். என்ன ஒன்று ஊழியம் செஞ்சுருந்தேன், ஊழியத்துக்கு போவேன். இந்த கிராமத்து ஊழியம் அதுமாரி கூட்டிகிட்டு போவாங்க. எங்களுடைய பாஸ்டரான வெற்றி பாஸ்டர்னு ஒருத்தர் 1000 லைட்டில் இருக்கார். அவர் மூலியமாக தான் இன்னும் ஆண்டவருக்குள்ள ஐக்கியமான இந்த மாதிரி வீடு வீடாக ஜபம் நடத்துவாங்க, அது கூட்டின்னு போவார். இந்த மாதிரி கிராம ஊழியம் அது கூட்டின்னு போவாங்க. அப்புறம் இன்னும் நிறைய ஊழியங்க இருக்குது, அதுக்கெல்லாம் கூட்டின்னு போவாங்க. நான் போவேன். ஏன்னா ஆண்டவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அவர் ரொம்ப நேசித்தேன், அதனால் பிடிச்சிருந்தது. அதனால் அவரை வந்து இன்னும் தேடணும், என்னால் எவ்வளோ முடியுமோ என்னுடைய வயசில் தேடணும்னு தேடினேன். நான் ஊழியம் பண்ணிவிட்டு வீட்டில் தான் இருந்தேன். எனக்கு 23 வயசு ஆயிடுச்சு. எங்கள் அண்ணன்களும் அவனுங்க திருமணம் 2 பேரும் அவங்க பண்ணிக்கினாங்க. ஆனால் எனக்கு திருமணம் பண்ணலை. ஏன்னா இன்னமும் எனக்கு அந்த வயிற்றுக்குள்ளே இருக்கிற அந்த நீர் கட்டி சரியாகாமல் இருந்தது. உதிரப்போக்கு எனக்கு வந்து மாதந்தோறும் வரலனாலும் 2 மாதத்திற்கு ஒரு முறை வந்தாலும் அது வந்து நிறைய அந்த 1 மாதம் எனக்கு வந்து அந்த பீரியட்ஸ் போகும். அந்த ஒரு காரணத்தால் எனக்கு திருமணமே பண்ணலை. ஏன்னா நம்ம கட்டி கொடுத்துட்டா அங்கே போயிட்டு நம்ம பேர் கட்டக்கூடாதுன்ட்டு அவங்க வந்து எங்களுக்கு திருமணம் பண்ணலை. அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவோடைய கையை எதிர்பார்த்தேன். எனக்கு எதனா வேணும், எதனா வாங்கணுன்னா எங்கள் அம்மா அந்த வேலைக்கு, அந்த பெருக்கிற வேலைக்கு போயிட்டு அதை எடுத்துகிட்டு வர அந்த காசு தான் எனக்கு கொடுப்பாங்க. நீ எதனா உனக்கு வேணும்னா வாங்கிக்கன்ட்டு. அதுக்கப்புறம் நான் யோசித்தேன், சரி இவங்களுக்கும் வயசாகுது, நம்ம அவங்க கையை நம்ம எதிர்பார்க்கக்கூடாது இல்லையா. அதனால் என்ன பண்ணேன், சரி எதுனா ஒரு வேலைக்கு போகலாம் அப்படின்ட்டு தேனாம்பட்டியில் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு வேலை செய்கிறா, சாருமதின்ட்டு. அவங்க வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி வா இங்கே வந்து கேபிள் கனெக்ஷன் வந்து அந்த ஒயரு போடுற அந்த இது இருக்குது, அங்கே வந்து யாருக்கெல்லாம் வந்து நம்ம கேபிள் போடுறோமோ அவங்கெல்லாம் நம்பர் எழுதிக்கணும், அவங்க பேரெல்லாம் எழுதிக்கணும், அந்த வேலை இருக்குது
அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டாங்க. போனேன். முதல் நாள் போனதுக்கு அங்கே ஓனர் இல்லை. சரின்ட்டு அங்கே ஈவினிங் வரையும் உட்காந்துட்டு வந்தேன். அப்போ தான் நான் என்னுடைய ஹஸ்பண்ட் அங்கே பார்த்தேன். அவர் அங்கே வந்திருந்தார். என்னுடைய ஃப்ரெண்டு அங்கே வேலை செய்கிற இடத்துக்கு அங்கே வருவாங்க, அவங்களாம் ஃப்ரெண்டு தான். அங்கே வந்திருந்தார். அங்கே பார்த்தேன். அப்போ எதுவுமே பேச்சுவார்த்தை எதுவுமே இல்லை. சரி, நான் ஈவினிங் ஆகிடுச்சு, நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். சரி, மறுநாளும் அவங்க என்னுடைய ஃப்ரெண்டு கூப்பிட்டு இருந்தா, வா இன்னைக்காவது அவர் வந்து பார்ப்பேன், வேலைக்கு சேர்த்து விட்றேன்னு கூப்பிட்டு இருந்தாங்க. சரி, மறுநாளும் போனேன். நான் போகிறதுக்குள்ளே அவர் வெளியே கிளம்பிட்டார். அப்போது என்னுடைய ஹஸ்பண்டை பார்த்தேன். அப்போ தான் பேச ஆரம்பித்தேன். ஒரு ஃப்ரெண்டாக பேச ஆரம்பிச்சுது. நான் லஞ்சு கொண்டு போனால் சாப்பிடுவார், போனால் பேசுவார். ஆனால் எங்களுக்குள்ளே அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் இருந்தது. எந்த ஒரு லவ்வும் கிடையாது. ஒரு ஃப்ரெண்டாக பழகணும். அதுக்கப்புறம் எனக்கு அந்த வேலை வேண்டாம் அப்படின்ட்டு நான் வீட்டில் இருந்துட்டேன். இப்படி ஒரு 3 நாளாக நான் அந்த வேலைக்கு போயிருந்தேன் இன்டர்வியூக்காக. அந்த ஓனரை பார்க்க முடியல. அப்போது இவர்கிட்டேருந்து நம்பர்லாம் நான் வாங்கிட்டேன். என் நம்பரும் அவர்கிட்ட இருக்குது. சரி, அந்த வேலை எதுவுமே கிடைக்கலையே, அவரும் இருக்க மாட்டேன்றாருன்ட்டு நானும் அங்கே போய் கேட்குறதே விட்டுட்டேன். இன்டர்வியூ எதுவுமே வேணாம், அவர் நான் போனாலே இருக்க மாட்டேன்றாரு, நான் இங்கேயே எதனா வேலையை நான் பார்த்துக்கிறேன் 1000 லைட்லேன்ட்டு விட்டேன். அப்புறம் ஒரு வாரம் கழித்து ஒரு ஃபோன் ஒன்று வந்தது. இவர் கூட ஒரு ஃப்ரெண்டு, அவர் அண்ணன்ற முறையில் அவர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஜேம்ஸ் உன்னை வந்து லவ் பண்ணுறாரு அப்படின்னு எனக்கு ஒரு ஃபோன் ஒன்று வந்தது. நான் சொன்னேன், அப்படியெல்லாம் இருக்காதுன்னா, நாங்கள் ஃப்ரெண்டாக தான் பழகிறோம், அப்படி ஒன்றே இல்லையே, நாங்கள் ஃபோன் கூட பேசிக்க மாட்டோம், ஃபோன் நம்பர் இருந்தாலும் நாங்கள் பேச மாட்டோம், அப்படியெல்லாம் ஒன்றே இல்லை அப்படின்னாரு. இல்லை அவர் தான் அவங்ககிட்ட சொன்னார், இந்தமாரி அவங்கக்கிட்ட சொல்லுறதுக்கு எனக்கு கூச்சமாக இருக்குது, அதனால தான் உங்ககிட்ட சொல்கிறேன்ட்டு அப்படி சரி நீங்களே டைரெக்டாக எனக்கு ஃபோன் பண்ணி கொடுங்க, நான் பேசுகிறேன்னும் போது என்கிட்ட வந்து அவர் என்ன என்னுடைய ஃப்ரெண்டு சொன்னா, சாருமதி ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஜேம்ஸ் அண்ணன் வந்து உன்னை லவ் பண்ணுறாரு அப்படின்னு என்கிட்ட சொல்கிறேன். அவர்கிட்ட வந்து அமலா உன்னை லவ் பண்ணுதுன்னு மாறி அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. நான் அப்புறம் டைரெக்டாக நாங்கள் 2 பேரும் பேசினோம். இந்த மாதிரி நீ என்னை லவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லையே நான் எதுவுமே சொல்லலை அப்படின்னு இவர் சொன்னார். நீ என்னை லவ் பண்ணுறியா? நான் சொன்னேன், ஆமாம் நான் லவ் பண்ணுறேன் தான் அப்படின்னு சொல்லி நாங்கள் லவ் பண்ண ஆரம்பித்தோம். ஒரு 2 வருஷம் லவ் பண்ணோம். அவர் என்கிட்ட எதுவுமே மறைக்கலை. குடிப்பார், நான் எல்லாம் பழக்கமும் இருக்குது. இந்தமாதிரி கஞ்சா அடிக்கிறது, அது என்னவோ சொல்லுவாங்க பவுடர், ஏதோ யூஸ் பண்ணுறேன், அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன், இந்த பழக்கம்லாம் என்கிட்ட இருக்குது. குடி இல்லாமலாம் நான் வாழ முடியாது, எப்போ நான் குடிச்சுன்னு இருப்பேன். வேலைக்கெல்லாம் போக மாட்டார், வீட்டில் தான் இருப்பார். வீட்டில் இருந்தாலும் குடிக்கணும், எப்படியாவது குடிச்சிடணும். அவர்கிட்ட காசு இல்லைன்னா கூட எப்படியாவது யார்கிட்ட கெஞ்சி கூட குடிப்பார். ஆனால் நான் அந்த நிலைமையிலேயே அவர் நான் லவ் பண்ணேன். அவர் அழகை பார்த்தோ அவர் குணத்தை பார்த்தோ இல்லை, ஆனால் எனக்கு அவர் லவ் பண்ணன்னு தோணுச்சு. கல்யாணம் பண்ணால் அவரை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ட்டு என் மனசில் தோணுது. எதனால் தோணுச்சுன்னா தெரியல. அவர் என் வாழ்க்கையில் வரணும், அவர் வந்தால் என் வாழ்க்கை மாறும் அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் 2 வருஷம் லவ் பண்ணோம். எப்படியாவது திருமணமாகி அவரை திருத்திடலாம், திருத்தனால முடியும், திருத்தலான்ட்டு 2 வருஷம் லவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் சொன்னேன். நான் அம்மா கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி ஒருத்தரை லவ் பண்ணுறேன் 2 வருஷமான்ட்டு. அவரும் அவங்க வீட்டில் போய் சொன்னாங்க, இந்த மாதிரி நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன் 2 வருஷன்ட்டு. அப்புறம் 2 வீட்டு ஆளுங்களும் பேசுனாங்க. எங்கள் அம்மாவும் அவங்க அம்மாவும் பேசி எல்லாருக்கிட்டையும் சொல்லி சமூக நலக்கூடத்தில், தேனாம்பட்டியில் இருக்கிற சமூக நலக்கூடத்தில் கிறிஸ்துவ முறைப்படி தான் எங்களுக்கு திருமணம் நடத்தி முடித்தாங்க. திருமணம் நடத்தி முடித்து 1 வாரம் தான் இருக்கும், நல்லா தான் இருந்தோம். அப்போ கூட அவர் குடிப்பார் தான், குடிக்காமல் இருக்க மாட்டார், குடிச்சிட்டு தான் வருவார். அந்த 1 வாரம் பரவாயில்ல. அதுக்கப்புறம் வந்து என்னுடைய ஜுவல்ஸ் ஒன்றா எடுத்துகிட்டு போக ஆரம்பித்தாங்க. ஏன்னா அவர் வேலைக்கு போக மாட்டார், சாப்பிடணும் இல்லையா, சாப்பிடணும், வாழறதுக்கு என்ன பண்ணுறது, அதனால் என்னுடைய நகையை தான் கொடுப்பேன். வேலைக்கு போனால் சண்டை போடுவார், அடிப்பார். அதனாலே என்ன பண்ணோம், இருக்கிற நகைலாம் ஒன்றா கழட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். 1 மாதத்துலேயே எல்லாத்தையும் எல்லாம் முடிஞ்சிச்சு, எல்லாமே விற்றுட்டாரு.
அதுக்கப்புறம் சாப்பாட்டுக்கு திண்டாட ஆரம்பிச்சிட்டோம். 3 நாள் சாப்பிட மாட்டோம், 2 நாள் சாப்பிட மாட்டோம், ரொம்ப கஷ்டப்படுவோம். வேலைக்கு போன்னு சொல்லுவேன், வேலைக்கு போ அப்படின்னா போக மாட்டார். ஒயின் ஷாப்லேயே தான் பட்டுட்டு இருப்பார். அந்த ஒயின் ஷாப்பு வாசலில் தான் இருப்பார் எப்பவுமே. யார் என்ன கொடுத்தாலும் அங்கேயே குடிச்சிட்டு அங்கேயே விழுந்து கிடப்பார். சரி வருவார்னு பார்த்தா வரமாட்டார். நானும் என்னுடைய மாமியாரும் தான் போய் ஒயின் ஷாப் வாசல்லேருந்து அவரை கூட்டிகிட்டு வருவோம். அந்த குடிக்காக வீட்டில் தினந்தோறும் பிரச்சனை நடக்கும். சர்ச்சுக்கு வரனாலும் வரமாட்டார். அப்புறம் எங்கள் வீட்டில் போய் சொன்னேன் எங்கள் அண்ணங்கிட்ட. அவங்களும் நீ தானே ஏற்படுத்திங்கன்னு, நீ தானே லவ் பண்ணி கல்யாணம் பண்ண, நாங்கள் எதுவும் பண்ண முடியாது, நீயும் வாழ்க்கையை பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்கள் அம்மா மட்டும்தான் எனக்காக ஜெபம் பண்ணுறது. நீ தனியாக இருக்க, நானும் கூட வந்துட்டாங்க. என்னோடய உதிரப்போக்கு அந்த நாளில் கூட என்னோடய பேழ்வாங்க கூட எங்கள் அம்மா தான் அந்த காசு கொடுப்பாங்க. இவர் வேலைக்கு போக மாட்டார். குடிச்சிட்டு வருவார். வந்தார்னா கேட்டால் அடிப்பார். இதே மாதிரி தான் போயிட்டு இருந்தது. எங்களுக்கு குழந்தை கூட இல்லை. 1 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லை. சரி 1 வருஷம் ஆகுது, சரி நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம். ஏன்னா எனக்கு அந்த நீர்க்கட்டி ப்ராப்ளம், அந்த உதிரப்போக்கு இருந்ததுனால சரி அதால் கூட குழந்தை நிற்காமல் இருக்கலாம் அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டல் போனோம். ஹாஸ்பிட்டல் போனதுக்கு அங்கே நீர்க்கட்டி இருக்குமா, நிறைய அது மேலே கர்ப்பப்பை மேலே பொறியாக இருக்குது, அது கிளியர் பண்ணணுன்ட்டு மாத்திரை எல்லாமே கொடுத்துருந்தாங்க. மாத்திரை போட்டு கிளியர் ஆன பேர் தைராய்டு வர ஆரம்பிச்சிச்சு எனக்கு. அந்த தைராய்டால் கர்ப்பப்பையில் இருக்கிற அந்த கிளியர் ஆனோடனே தைராய்டு வந்துச்சுனால குழந்த நிற்கலை. எங்களுக்கு ஒரு 3 வருஷம் 4 வருஷம் இருக்கும் இதே ப்ராப்ளம் அப்படியே நடந்துகிட்டே இருந்தது. மாத்திரை மருந்து, ஹாஸ்பிட்டல் போகிறது வர்றது, அந்த ஒரு இதுலேயே இருந்தது. இவர் ஒரு பக்கம் குடிச்சிட்டு சேல்ரி சரியாக வராது. ஒரு வேலைக்கு போவார், ஒரு 2 நாளைக்கு போவார், அதுக்கப்புறம் போக மாட்டார். இந்த மாதிரியே போயிட்டு இருந்தது எங்களுடைய லைஃப். அப்படியே போயிட்டு இருந்தது. என்ன கேட்டால் அடிக்கிறது, போட்டு அடிப்பார். எதை கொண்டு அடிப்பார்னு தெரியாது, போட்டு அடிச்சுட்டு இருப்பார், திட்டுவார். அவருக்கு வாயில் என்ன வருதோ அதெல்லாம் திட்டுவார். இப்படி தான் என்னுடைய வாழ்க்கை கண்ணீரும் கவலையுமாக போயிட்டு இருந்தது. ஆனால் நான் ஜபம் பண்ணுறதை விடலை. ஒரு நாளும் ஜபம் பண்ணுவேன், ஏசப்பா மனம் திரும்புதல் எங்கள் வீட்டுக்காருக்கு, என் கணவருக்கு கொடுங்க, சீக்கிரமாக அவர் ரட்சிக்கப்படணும், என்ன மாதிரி உங்களை அவரும் தேடணும், உங்களுக்காக ஓடி வரணும். நான் ஜபம் பண்ணுவேன், எங்களுடைய வாழ்க்கை மாற்றுங்க. ஒவ்வொரு நாளும் முழங்கால் படியிட்டு ஜபம் பண்ணுவேன். நாங்கள் போகிற அந்த சர்ச்சுக்கும் 1000 லைட்டில் இருக்குது, மகிமையின் ராஜா அசம்பிளி சபை. அந்த சபை தான் எங்களுடைய இது. அங்கே போய் ஜபிப்பேன். சீக்கிரமாக எங்கள் வீட்டுக்கு ரட்சிக்கப்பட்டு இதே போல் அவரும் இந்த சபையில் உட்காரணுன்ட்டு. அதுக்கப்புறம் அவர் குடிச்சுன்னு தான் இருந்தார். அப்புறம் ஒரு நாள் நான் ஏசப்பா கிட்டே ஜபிச்சுட்டு என் கணவரை கூப்பிட்டேன். அவர் வரமாட்டேன், வேணாம் நீ போயிட்டு வானார். இல்லை நீ வா, உனக்காக நான் எதுவெல்லாம் செய்கிறல, எனக்காக இது மட்டும் செய்யக்கூடாதான்ட்டு கூப்பிட்டேன். அதுக்கப்புறம் அவர் வந்தார். அந்த ப்ரேயர் மீட் 1000 லைட்டில் நடக்கிற அந்த ப்ரேயர் மீட்டிங்கில் அட்டன் பண்ணார். நாங்கள் ஒரு வாரம் முடிச்சுட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் எந்த ஒரு மாற்றமும் இல்லை, அவர் அப்படியே தான் இருந்தார். அதுக்கப்புறம் நான் மறுபடியும் அவரை அந்த ப்ரேயர் மீட்டிங் திரும்பவும் மாதம் நான் கூட்டிகிட்டு போனேன். அப்போது ஒரு மாற்றம் வந்தது. அவரே கைகளை தட்ட ஆரம்பித்தார், ஜபம் பண்ண கண்களை மூடி அவரை கை கூப்பினார். அதுக்கப்புறம் சரி ஆண்டவர் தொட்டு இருக்காரு அப்படின்ட்டு கூட்டிகிட்டு ப்ரேயர் மீட்டிங்கெலாம் கூட்டிகிட்டு என்ன பண்ணேன். அவருக்கு ஒரு ஆர்வம் வந்துடுச்சு, நம்மளும் இந்தமாரி ப்ரேயர் பண்ணணும், நம்மளும் ஆராதிக்கணும், நம்மளும் இந்தமாரி பாட்டு பாடணும். அந்த குடியை விட ஆரம்பித்தார். அவர் குடியை முழுமையாக விட ஆரம்பித்தார். ஏன்னா நம்ம ஆண்டவருக்குள்ளே வந்துட்டோன்ற அந்த பாவ மன்னிப்பை அவர் ஏற்று அந்த குடியை விட ஆரம்பிச்சிட்டாரு.
ஆண்டவருக்குள்ளே முழுமையாக வந்தார். ஜெபம் பண்ணுறது, ஆராதிக்கிறது, பாட்டு பாட ஆர்வம் எல்லாமே காட்ட ஆரம்பித்தார். நானே எதிர்பார்க்கலை. நான் கூட அந்த மாதிரி ஆண்டவரை ஆராய்ச்சி பண்ணால் அது மாதிரி போயிருப்பேன்னு தெரியல. ஆனால் இவர் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். முதலாவது அவர் ஆண்டுக்குள்ளே வந்தனையுமே அந்த குடியை விட்டார். அந்த பாவத்திலிருந்து வெளியே வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் என் கணவர் குடியை விட்டுட்டு ஊழியம் செய்ய ஆரம்பித்தார். அந்த பாஸ்டர் கூடயே இணைந்து ஊழியம் செஞ்சார். என்ன ப்ரேயருக்கெல்லாம் கூப்பிட்டாங்களோ அங்கெல்லாம் போவார், வருவார். என்ன ஊழியத்திற்காக செய்யணுமோ அதெல்லாம் செய்ய ஆரம்பித்தார். இப்படியே எங்களுடைய வாழ்க்கை போயிட்டு இருந்தது. ஆனால் பொருளாதாரத்தில் எங்களுக்கு குறைவு இருந்துட்டு தான் இருந்தது. ஆனால் ஆண்டவருக்குள்ளே எப்போ அவர் வந்தாரோ அதுலேருந்து அந்த குறைவெல்லாம் நாங்கள் பார்க்கல. ஆண்டவருக்குள்ளே அவர் வந்தார், ஊழியம் செய்கிறாரு, அதுவே எங்களுக்கு சந்தோஷம்தான். அந்த பண தேவைகள் இருந்துகிட்டே தான் எங்களுடைய வாழ்க்கையில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 5 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு குழந்தை இல்லை. அப்படியே தான் எங்களுடைய வாழ்க்கையும். நாங்கள் 2 பேருமா இருந்தோம், ஜெபம் பண்ணோம். ஆனாலும் கர்த்தர் செய்வார் என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஹாஸ்பிட்டல் போவோம், வருவோம், கொடுக்குற மாத்திரையை போடுவேன். போடுற ஊசி என்னென்ன ஊசியோ போடுவாங்க. அதெல்லாம் எவ்வளோ ஊசி என்னுடைய உடம்புல குத்திருக்காங்க. சரி, இந்த பிள்ளைக்காக நம்ம ஒரு பிள்ளையை பெற்றில்லாமல் எல்லாருக்கிட்டேயும் நம்ம அசிங்கப்படுறோமே. சொந்தக்கார மத்தியில் அசிங்கப்பட்டேன், புறஜாதி மக்கள் இடத்துலலாம் நான் அசிங்கப்பட்டேன். குழந்தை இல்லை. அதுக்கப்புறம் டாக்டர்கிட்டே நாங்கள் கேட்க ஆரம்பித்தோம். என்ன மேடம், இது மாதிரி மாத்திரை சாப்பிட்றோம், இவ்வளோ ஊசி போடுறோம், இவ்வளோ பணம் செலவாகுது, கடன் வாங்கி தான் நாங்கள் செலவு பண்ணுறோம் எல்லாத்தையுமே, என்ன இப்படின்னு கேட்டதுக்கு, இல்லைம்மா உனக்கு அந்த குழந்தை பிறக்கிறதுக்கான அந்த ஒரு இது கிடையாது உனக்கு. ஏன்னா ஒன்று சரி பண்ணால் இன்னொன்று உனக்கு வந்துடுது. தைராய்டு சரி பண்ணால் திரும்ப கர்ப்பப்பையில் அதே நீர் கட்டி வர ஆரம்பிக்குது. இந்த மாதிரி ஒன்று சரி பண்ணால் இன்னொன்று வர ஆரம்பிக்குது. அதனால் உனக்கு கரு உருவாகிறது சந்தேகம்தாம்மா அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க. ஆனாலும் நாங்கள் மனசு தளரல. ஏன்னா நாங்கள் வணங்குற எங்கள் ஏசப்பா உண்மை உள்ளவர், ஜீவன் உள்ளவர். அவர் மட்டும்தான் வணங்கி நின்றோம். ஏன்னா எங்களுக்கு செய்வார் இது ஒரு நம்பிக்கையில் இருந்தோம். அப்போ தான் வாக்கு தத்துவம் ஒன்று கொடுத்தாரு, நன்மையானதை உனக்கு செய்வேன். இந்த வாக்கு தத்துவம் கொடுத்தார். ஹாஸ்பிட்டல் போகிறத விட்டுட்டோம். வேணாம், காசு செலவாகுது, வேணாம், நம்ம போதும் செலவு பண்ணது, இதோட நிறுத்திக்கலாம். உனக்குன்னா எனக்கு நீ, கர்த்தருடைய ஊழியத்தை நம்ம செய்வோம். ஏசப்பா எப்போ தரணுமோ அப்போ தரட்டும். வாக்கு தத்துவம் கொடுத்துருக்காரு. அவர் வாக்கு மாற மாட்டார், கொடுப்பார். யார் எதிர்க்கலாம் நம்ம அசிங்கப்பட்டோமோ அவங்க எதிர்க்கலாம். உண்மையாக நம்ம ஒரு குழந்தைய வச்சிருப்போம் கையில் அப்படின்ட்டு எங்களுக்குள்ளே நாங்கள் சமாதானப்படுத்திப்போம். 6வது வருஷம் நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகல. ஆனால் ஒரு 3 மாதம் எனக்கு இந்த பீரியட்ஸ் வராமல் இருந்தது. பீரியட்ஸே வரல. சரி, எப்பவுமே இருக்கிறது தான் அந்த பீரியட்ஸோட இது. சரி, எப்பவுமே ஒரு 3 மாதம் கழித்து வரோம், 2 மாதம் கழித்து வரோம். அந்த ஒரு இதில் தான் நாங்கள் விட்டுட்டோம். சரி, அப்படியே வரோம், நம்மளை என்ன நீர் கட்டி தானே இருக்குது, வேறு எதனா வான்ட்டு. அப்புறம் ஒரு கேர்னஸ் ஆக ஆரம்பிச்சிது, வாமிட் வர ஆரம்பிச்சு. எனக்கு அதெல்லாம் தெரியல. அப்புறம் இவர்கிட்ட சொன்னேன், என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி வாமிட்டிங்காக இருக்குது, கேர்னஸாக இருக்குது, இந்த மாதிரி பீரியட்ஸும் வரல, 3 மாதம் ஆகிடுச்சின்னு. அப்புறமா இவர் சந்தேகம், சரி நம்ம போய் எதுக்கோ சும்மா போய் பார்க்கலாம், என்னன்ட்டு பிபி எதனா இருக்கிறான்ட்டு போய் பார்க்கலாம், இல்லைன்னா இந்த பீரியட்ஸ் வர மாதிரியாவது நம்ம போய் மாத்திரை வாங்கி இது பண்ணலான்ட்டு கூட்டிகிட்டு போனார். கூட்டிகிட்டு போய் சும்மா அவங்க செக் பண்ணாங்க. சரி, நம்ம ஒரு செக் பண்ணி பார்க்கலாம் என்னன்ட்டு, ஒரு வேளை நின்றுட்டு இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்ட்டு செக் பண்ணணுமோ. உண்மையாக கர்த்தர் பெரிய காரியமே அந்த நேரத்தில் செஞ்சார். 2 கோடு விழுந்துருந்துச்சு அந்த இதில், அந்த ஸ்டிக்கில். நாங்கள் 2 பேருமே அங்கே அழுதோம். கர்த்தருக்கு தான் நன்றி சொன்னோம். யார் எதிர்கால வைக்கப்பட்டோமோ அவங்க எதிர்காலம் எங்களை தலை நிமிர வச்சார். 6 வருஷம் கழிச்சு ஒரு ஆண் பிள்ளை எனக்கு கொடுத்தார். யாரில் எங்களை அற்பமாக என்னாங்களோ
ஒரு விசேஷத்துக்கு கூட எங்களை கூப்பிட மாட்டாங்க. எங்கள் கண்ணுக்கு எதிர்க்க பேசுவாங்க, அவங்க வர வேணாம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க எதிர்க்கலாம் எங்கள் ஏசப்பா எங்கள் தலையை உயர்த்தி வச்சாரு. ஒரு கர்ப்பத்தின் கனியை கொடுத்தாரு, ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தாரு. ஜெர்சன் சாமுவேல்னு பேர் வச்சோன்னாங்க. அதுக்கப்புறமா எந்த டாக்டர் உனக்கு குழந்தை பிறக்காது, உனக்கு குழந்தை பிறக்கிறது கூட எந்த ஒரு இதுவும் இல்லைன்னு சொன்னாங்களோ, நான் கர்த்தர்கிட்ட ஜபிச்ச ஜபம் அவங்களுடைய வார்த்தையெல்லாம் பொய்யா போயிடுச்சு. கர்த்தர் நன்மையானதை செஞ்சார். அதே 5 வருஷம் கழித்து ஒரு குழந்தைய பெண் பிள்ளையை எனக்கு கொடுத்தாரு. ஒரு பிள்ளை கூட உன்னால் சுமக்க முடியாதுன்னு சொன்ன டாக்டர் எனக்கு 2 பிள்ளைகளை ஆசீர்வாதமாய் ஆணும் பெண்ணுமாய் கொடுத்தாரு. என்னுடைய பொண்ணு பேர் எமிமால். யாரெல்லாம் நீங்கள் நல்லா இருக்க மாட்டீங்க, இப்படி ஒரு குடிக்காரனை கட்டியிருக்க, நீ நல்லாவே இருக்க மாட்ட, அழிஞ்சிடுவ அப்படின்னு சொன்னாங்களோ, அதே வாய்ங்கெல்லாம் இப்போ இவங்க ஊழியம் செய்கிறாங்கன்னு சொல்கிற அளவுக்கு வச்சுருக்காரு. என்னுடைய கணவர் இங்கே பெரும்பாக்கம் என்ற பகுதியில் ஒரு வீடு எடுத்து நாங்கள் சபையாக அதை நியமித்து அந்த சபையை நாங்கள் நடத்துகிறோம். என் கணவர் நடத்துகிறாரு. ஒரு 20 ஆத்துமாக்கள் எங்களுடைய சபையை தேடி வருது. கர்த்தர் அபரிவிதமாக எங்களை ஆசீர்வதிச்சிருக்கார். என் கணவரை யாரெல்லாம் அற்பமாய் பார்த்தாங்களோ இப்போ அவர் பாஸ்டர் ஆயிட்டாரு, அவர் நல்லா ஜபிக்கிறாரு, ஆண்டவருக்குள்ளே வந்துட்டாங்க, பரவாயில்ல சூப்பராக இருக்காங்க, ஆண்டவர் அவங்களை எப்படி வழி நடத்துகிறாருன்னு சொல்கிற அளவுக்கு என் கர்த்தர் எங்களை ஆசீர்வாதமாக வச்சுருக்காரு. யார் கண்களுக்கு முன்னாடியெல்லாம் நாங்கள் அற்பமாய் நின்னோமோ அவங்களுக்கு முன்னாடியே நாங்கள் ஆச்சரியமாக இருக்கோம். நாங்கள் எடுத்துக்காட்டாக இப்போ இருக்கோம். எங்களை பார்த்து சில பேர் ரட்சிப்புக்குள்ளே வராங்க. கர்த்தர் அவங்களுடைய கண்களுக்கு முன்பாகலாம் நான் எங்களை சாட்சியாக வச்சுருக்காரு. கொடான கோடி எங்கள் அப்பா இயேசுவின் நாமத்திற்கு நன்றி செலுத்துகிறேன். இவ்வளோ நேரம் என்னுடைய சாட்சியை கேட்டிருப்பீங்க. ஏன் நான் அந்த சாட்சியை உங்களுக்கு சொல்கிறேன்னா, நான் எப்படி கஷ்டப்பட்டனோ, ஒரு குடிகார கணவர்கிட்ட அடி எல்லாம் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறமா எனக்கு எந்த டாக்டர்லாம் எந்த மருத்துவமனையிலாம் உனக்கு குழந்தைய பிறக்காதுன்னு சொன்னாங்களோ, அவங்க வார்த்தையை கர்த்தர் பொய்யா ஆக்கினது போல் சில பெண்கள் குழந்தை இல்லாமல் ரொம்ப கவலையில் இருப்பீங்க, தற்கொலைக்கு முயன்றிருப்பீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. நம்மளுக்கு ஒரு குழந்தை வேண்டாம் என்று பல வருடங்கள் போயிருக்கோம், மாதங்கள் போயிருக்கோம். ஒன்றுக்குமே கவலைப்படாதீங்க. என்னுடைய சாட்சி தான் உங்களுக்கு. ஏன்னா கர்த்தர் எனக்கு செய்தது போல உங்களுக்கும் செய்வார். நீங்களும் கர்த்தரை தேடுங்க, நம்பிக்கையாக இருங்க. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் நிச்சயமாக முடிவு கொடுப்பார். ஒரு நாள் நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது. என்னுடைய வாழ்க்கை எவ்வளோ பெரிய சாட்சி என்று உங்களுக்கு தெரியும். அதே போல தான் உங்களுடைய வாழ்க்கையும் கர்த்தர் மாற்றுவார். நிச்சயமாக ஒவ்வொருவருக்கும் ஒரு குழந்தைய கர்த்தர் உண்டு பண்ணுவார். கவலைப்படாதீங்க. எந்த ஒரு எந்த தீய பழக்கத்திலும் போய் விழுந்துடாதீங்க. ஏன்னா ஆண்டவரை மட்டும் தேடுங்க, அவர் தான் நல்லவர். ருசிச்சு பாருங்க, கர்த்தர் நன்மையானதை மட்டும்தான் நம்மளுக்கு செய்வார். இந்நேரமாய் என்னுடைய சாட்சியை கேட்ட உங்களுக்காகவும் இந்த ஊழியத்தை செய்கிற டேனியல் பிரதர் அவங்க குடும்பத்திற்காகவும் ஒரு விஷயம் நான் ஜபிக்க விரும்புகிறேன். இதோ சுவாமி, என்னுடைய சாட்சியை கேட்டுக்கொண்டிருந்த அப்பா ஒவ்வொருடைய குடும்பத்திலும் கர்த்தர் ஆவியானவரே அற்புதத்தை நீங்கள் செய்யணும். அப்பா தகப்பனே, யாருடைய வாழ்க்கையெல்லாம் ஏசப்பா இந்த மாதிரி என்னுடைய சாட்சி உள்ளதை போல யாருடைய வாழ்க்கையெல்லாம் ஐயா இருக்கிறதோ அவங்க வாழ்க்கையெல்லாம் கர்த்தர் நீங்கள் மாற்றணும் ஏசப்பா. குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு கர்த்தர் நல்ல கர்ப்பத்தின் கனியை கர்த்தர் உண்டு பண்ணுங்க. எனக்கு எப்படி நன்மையை செய்தீரோ அதே போல் ஒவ்வொரு குடும்பத்திலையும் நீங்கள் நன்மையை செய்யணும். கர்த்தர் நீங்கள் செய்வீர் என்ற நம்பிக்கை விசுவாசத்தோடு இருக்கும் ஏசப்பா. இதோ டேனியல் பிரதருக்காக வருகிறோம். கர்த்தர் அவர் குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. அவர் செய்கிற இந்த ஊழியத்தை இன்னும் கர்த்தர் அவர் விதமாய் வளர வைங்க சுவாமி. அவர் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. அவர் குடும்பத்தை இன்னும் ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்துங்க ராஜா. டேனியல் பிரதரை இன்னும் ஊழியத்தில் பயன்படுத்துங்க கர்த்தாவே. ஆசீர்வதிக்கவே இந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க அப்பா. இந்நேரமாக எங்களோடு இருந்த என் தேவனுக்கு கொடான கொடி நன்றி. என் ஜெபத்தை கேட்ட என் தேவனுக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினால
இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிற என் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். அன்புக்குரியவர்களே, இப்பொழுது ரிச்சி சேரிட்டி ட்ரஸ்ட் மூலமாக ஒரு கிராமத்தையே தத்தெடுத்து அந்த கிராமத்தில் வசிக்கும் கைவிடப்பட்ட திக்கற்ற முதியோர்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு ஜாதி மதம் என்று பாராமல் தினமும் உணவளித்து வருகிறோம். எனக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு ஆளே இல்லை, வீட்டில் சாப்பிடுன்னு சொல்கிறவங்களே இல்லை. அந்த மாதிரி வர வாங்கிட்டேன். இப்படி ரொம்ப வேதனையாக இருந்தேன். நான் நம்மளுக்கு சாகிற நேரத்தில் இன்னும் சுயநாள் கிடச்சின்னு வேதனையாக இருந்தேன். அப்போது ஏசப்பா சாப்பாடு போய் சாப்பிட்லாம் எனக்கு சந்தோஷமாக வந்தேன். வந்து சாப்பிட்டுங்கிறேன். சாப்பாடு போடுறவங்களுக்கெல்லாம் நன்றி ஏசப்பா, நல்லா வாங்கினவங்க நல்லா இருக்கணும், எங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்குறாங்க, நாங்கள் பசியில்லாத சாப்பிட்றோம், அவங்க நல்லா இருக்கணும், அவங்க நல்லா இருந்தால் எங்களுக்கு ஒன்றும் கொஞ்சம் சாப்பாடு சாகிற வழியில் கொஞ்சம் சாப்பாடு கொடுப்பாங்க. எனக்கு யாரும் கிடையாது, பிள்ளை இல்லை, பொண்ணு இல்லை, யாரும் இல்லை. சாப்பாடு பாரு ஐயாவா, நல்லா ஊடு குடும்பம் நல்லா ஆசீர்வதிக்கணும் ஆண்டவர். ஏச நாமத்தில் மகிமுண்டாட்டு நான் ஒரு அண்ணாச்சி சுவாமி நான் வர்றேன். இந்த காலை கொஞ்சம் முடியல, ஏந்துக்க முடியல, என் உடம்பு ஆரோக்கியத்தை கொடுப்பீங்க. சாப்பாடு வந்து சாப்பிட்டு பாரு, உடம்பு ஆரோக்கியமாகுது. ஏசப்பா, எனக்கு இதுதான் துணை, எனக்கு யாரும் கிடையாது. இந்த சாப்பாட்டில் தான் நான் வாழ்ந்து சாப்பிட்டு போய் பார்த்துக்கிறேன். அதனால் ஏசப்பா உனக்கு நன்றி, கொடியான கொடி நன்றி ஏசப்பா. அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது, இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று. நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே என்றும் வேதம் சொல்லுகிறது. அது மட்டும் இல்லைங்க, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்றும் வேதம் சொல்லுகிறது. உங்களுக்கு ஓர் அன்பான வேண்டுகோள், நீங்களும் இது போன்ற அநேக கிராமங்களில் ஒருவேளை உணவு கூட இல்லாமல் முதியோர்கள் கஷ்டப்பட்டு வருகிறார்கள். இந்த கைவிடப்பட்ட முதியோர்களுக்கு உணவளிக்க விருப்பமுள்ளவர்கள் இந்த மகத்தான ஊழியத்தில் இணைந்து கொள்ள அன்புடன் அழைக்கிறோம். தொடர்புக்கு 7200713563. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.